தமிழக அமைச்சரவை விரிவாக்கத்தில் தவிகவிற்கு ஆதரவாக வாக்களித்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து சென்னை எம்ஆர்சி நகரில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் இல்லத்தில் அவசர ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுக 2 அணிகளாக பிளவுபட்டு செயல்பட்டு வருகிறது. முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம், எஸ்பி வேலுமணி மற்றும் டாக்டர் விஜயபாஸ்கர் தலைமையில சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு அணியாக செயல்பட்டு வருகிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஒரு அணியாக செயல்பட்டு வராங்க. நடந்து முடிந்த சட்டப்பேரவை முதற் கூட்டத்தொடரில் தமிழக வெற்றி கழக அரசுக்கு பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய ஒரு நாள்ல அதிமுக உறுப்பினர்கள் ஒரு குழுவாக தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவு தெரிவித்து அந்த நிலைப்பாட்டினை எடுத்தார்கள். அதிமுகவினுடைய ஒரு பிரிவினருக்கு தமிழக அமைச்சரவையில இடம் வழங்கப்படும் என்று மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இன்றைய தினம் தமிழ்நாடு அரசு அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டது. கூட்டணி அதாவது அரசுக்கு ஆதரவு தெரிவித்த காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சரவையில இடம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிமுகவுக்கு அமைச்சரவையில இடம் வழங்கப்படவில்லை. மிகுந்த ஒரு எதிர்பார்ப்போடு அதிமுக உறுப்பினர்கள் அமைச்சரவையில இடம் கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருந்த நிலையில அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் தற்போது சி வி சண்முகம் அவருடைய இல்லத்துல தற்போது ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் 19 பேர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறாங்க. முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம், அதே போல எஸ்பி வேலுமணி, டாக்டர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 19 பேர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. ஒரு பக்கம் அதிமுக பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று தொடர்ச்சியாக அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டு வராங்க. தேர்தல் தோல்வி குறித்து ஆலோசிப்பதற்காக பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று கூறி பொதுக்குழு உறுப்பினர்களிடத்துல ஆதரவு பெற்று வருகிறார்கள், ஆதரவு கையெழுத்து பெற்று வருகிறார்கள். விரைவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தேர்தல் தோல்வி குறித்து பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்த இருப்பதாக தொடர்ச்சியாக சொல்லி வரக்கூடிய சூழ்நிலையில இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. அமைச்சரவையில் இடம் கிடைக்காதது குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.